நண்பர்கள்னு சொல்ல நண்பர்கள்னு சொல்லிக்கிறேன். சின்ன வயசுல வீட்டில் இருக்கிற மெமரி அடிக்கடி இருக்கும். அப்பாவுக்கு இன்டர்வியூ எடுக்க யாராவது வருவாங்க, வாங்க மாமா வந்திருக்காங்க பாருங்க, இன்டர்வியூ முடிச்சிட்டாங்க, சாப்பிட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கிறது வந்து பத்திரிகை நண்பர்களுங்கிறது வந்து நம்ம குடும்பம் சார்ந்தவங்க. அவங்க எப்பவுமே வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடாம அனுப்பக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கூட அந்த மாதிரி ஒரு நட்பு வளர்த்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மற்றவங்க எல்லாருக்கும் எனக்கு சின்ன வயசுல பார்த்துருக்காங்க, அவங்க நான் புதுசாக சொல்ல தேவையில்லை. பட் அடுத்த ஜென்ரேஷன் கூடயும் அப்பா வச்சிருந்த அந்த நட்பு தொடர்ந்து அதே மாதிரி நாங்களும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட் ஒவ்வொருத்தரும் வரும்போது எல்லாரும் சொல்லிட்டு போகிறது அப்பா மாதிரி அவங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஸோ அதை பீட் பண்ணி காமிக்கணும் ஒரு டீமாக. அது அப்பா வந்து கரெக்டாக ஒரு பத்திரிகை நியூஸ்ன்னு சொன்னால் எத்தனை பேஜ்னு கேட்பாரு, எவ்வளோ கொஸ்டின்ஸ்னு கேட்பாரு, அதுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுங்கிற வரைக்கும் கரெக்டாக கொடுத்துருவாரு. லே அவுட் கூட போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. ஸோ நமக்கு வேலையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷரில் தான் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அண்ணாவும் நானும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் அப்பா பர்த்டேக்கு ஏதாவது பண்ணலாம், சட்டை வாங்கி கொடுத்தா கூட எதுக்கு வேஸ்ட் பண்ணுறேன் பாரு, ஒரு பேனா வாங்கி கொடுத்தா நான் பேனா ரொம்ப குண்டா இருக்கும் பாரு, இவருக்கு என்னதான் வாங்கி கொடுக்குறதுனே தெரியல ஒவ்வொரு பர்த்டேக்கும். சரி, இந்த பர்த்டேலையாவது அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அப்பாவோட மீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் நோக்கமாக இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் தனஞ்சயன் சார் தேங்க் பண்ணணும். அதுக்கு ஒரு பிரில்லியன்ட் ஐடியாவாக வந்து இந்த ஆர்ட் கேலரியும் இந்த புக்கும் காம்படேபிள் புக்கும் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அதில் வந்து தியாகுங்கிறவர் வந்து அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி நேற்று பெயிண்ட் பண்ண மாதிரி அந்த பிக்சர்ஸை திரும்ப கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன் போகும்போது அப்பா வந்து ஒரு பெரிய கபோர்ட் ஃபுல்லாக பெயிண்டிங் வச்சிருப்பாங்க. அந்த பெயிண்டிங் எல்லாம் வந்து எப்படி பாதுகாக்க போகிறோன்னு பயமாகவே இருந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும். நான் பர்மனெண்ட்டாக ஒரு கேலரி வைக்கணும் அண்ணாட்ட சொல்லிட்டே இருப்பேன். எப்பவுமே ஒரு பர்மனெண்ட் கேலரியா எப்போ வந்தாலும் யாரும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயமா பண்ணணும் ரொம்ப ஆசை. நிச்சயமாக அது பண்ணிடுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் இது பண்ண முடிஞ்சதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து நோட் புக்ஸில் வந்து நாங்கள் சின்னதாக பார்த்த ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு இவ்வளோ பெருசாக ஸ்கேன் பண்ணி அவ்வளோ பெரிய பிக்சராக ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ஆர்ட் ஸ்டைலே வேற மாதிரி தெரியுது. நானே அந்த பெயிண்டிங்கை புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு. அதுவும் எல்லாரும் பாயிண்ட் பண்ண மாதிரி அத்தனை ஸ்டைலையும் அப்பா ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பா இன்னைக்கு வரைக்கும் பெருமைப்படுறது அவரோட படங்களை பற்றி இல்லை, பெயிண்டிங்கை பற்றி தான். ஸோ அதை பதிவு பண்ணி அது ஒரு புக்காக ஆக்குனதுல ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அப்பாவோட லைஃப் ஜேர்னி, சினிமாவில் இருந்த ஜேர்னியை வந்து இன்னொரு புக்கை காம்படேபிள் புக்காக ஃபோட்டோகிராஃப்ஸ் மட்டுமே. அப்பா கிட்ட வந்து ஃபிலிம் சார்ந்த சாருக்கு அப்புறமா அதிகமாக ஃபோட்டோ இருக்கிறது அப்பா கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அத்தனை ஃபோட்டோ கலெக்ஷன் வச்சிருக்காங்க. என்னோட காலேஜ் ஃபோட்டோஸ் கூட அப்பப்போ காணணும். அப்பாட்ட கேட்டால் அங்கே இந்த 4வது கபோர்டில் வந்து கீழே 10வது ரோல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என் புக்கு கூட அப்பா தான் பத்திரமா வச்சிருக்காங்க. ஸோ அதையும் வெளியில் கொண்டு வந்து கொடுக்கணும். அதனால் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு நம்ம கிட்ட இல்லவே இல்லை. அத்தனை வருஷத்து ரெக்கார்டு ஒரே ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு புக்கில் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ இந்த 2 புக்கும் இந்த வருஷம் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதை விட முக்கியமாக இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அப்பாவை மீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட மெயின் எண்ணம். அதில் இத்தனை வருஷமா உங்களுடைய அன்புக்கு நன்றி சொல்றது ஒரு மெயின் விஷயம். இதில் இங்கே நாங்கள் பேசுறதை விட அப்பா கூட பழகணுங்க, நீங்கள் அப்பா கூட பரிமாறிக்கணும், அப்பா பற்றின விஷயங்கள் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மெயின் இது. ஸோ எல்லாரும் அழைப்பேற்று வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு மேடையில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பிரமிப்பாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. சைல்ட்ஹுட்ல இருந்திருக்குது. கார்த்திக் சொன்ன மாதிரி வந்து இவங்க நம்மளுக்கு சொந்தக்காரங்களா இல்லை வந்து சும்மா பத்திரிக்காரங்களா அப்படிங்கிற டவுட் வர அளவுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்க வந்து சொந்தக்காரங்க மாதிரி தான் இருந்துட்டு போயிருக்காங்க. படிப்படியாக வந்து வளர தான் வந்து இவங்க வந்து பத்திரிகையிலேருந்து வந்திருக்காங்க, அப்பாட்ட வந்து பேட்டி எடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அப்புறமா தான் தெரிய வந்தது. அந்த உறவுகள் 2 பேரும் பேசிக்கிற விஷயங்கள், வீட்டில் அவங்க செலவு பண்ணுற நேரம் எல்லாமே வந்து ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அப்பாவோட நெருங்கிய நம்ம வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப சொந்தம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிகழ்வுகள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். சுதாகரன் சொன்ன மாதிரி வந்து எந்த கார் சாவி போட்டாலும் வந்து ஸ்கூட்டர் திறந்துடும், ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போயிடுவேன். இட் வாஸ் மோர் லைக் ஒரு பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி வந்து 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா இருக்கும். சினிமா பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கூட தெரியாது. இட் வில் பி வெரி எமோஷ்னல் அண்ட் வெரி வெரி பர்சனல். அந்த மாதிரியான நிகழ்வுகள் மட்டும்தான் வந்து எப்பவுமே நடத்தியே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காலேஜ் ரீயூனியன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சோம். எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். பட் எங்களுக்கு வந்து இட் வாஸ் அ பிக் லேர்னிங். அப்பா கிட்ட வந்து எப்பவுமே வீட்டில் இருந்தால் வந்து அதோட என்ன சொல்கிறது மதிப்பு தெரியாது, அதோட ஒரு 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 எவ்வளோ ப்ரெஷியஸ் அப்படிங்கிறது தெரியாது சொல்கிற மாதிரியே ரொம்ப வருஷங்களாக அப்படி தான் இருந்துச்சு. அப்பாவும் அப்படி தான் இருந்துட்டாங்க. எங்களை வந்து பெருசாக ஒரு ஷாக் கொடுத்து நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், இதெல்லாம் சாதிச்சிருக்கேன், நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு ப்ரெஷர் வந்து எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. மேபி அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்துருந்தா நாங்கள் இன்னும் நொறுங்கி போயிருந்திருப்போம். அப்பாவோட உயரங்கள் தொட முடியல, அப்பா மாதிரி இருக்க முடியல அப்படிங்கிறது நாங்கள் வந்து நொறுங்கி கூட போயிருந்திருப்போம். அந்த ப்ரெஷர் வந்து தாங்க முடியாமல் அப்பாவோட விஷயங்கள் வந்து சொல்லாமல் ரொம்ப அமைதியாக காதில் போட்டு வந்து திணிக்காமல் சொல்லி சொல்லி வந்து செய்யாமல் அவர் அப்படி நடந்து காமிச்சிட்ட விஷயம் தான் வந்து எங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருந்திருக்குது. எப்பவுமே ஈஸியான வழி வந்து அவர் எடுத்துக்கிட்டதே கிடையாது. அவரோட தொழிலாகட்டும்,
ஆரோக்கியமாக இருக்கணும். ஒரு 12 வயசுல எக்ஸிபிஷன் பார்க்கும்போது வந்து அப்பா ஃபோனில் பேசிட்டு வரும்போதும் மறுபடியும் அப்படியே ஃப்ளாஷ் மாதிரி அடிச்சது. ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 22 வயசு 24 வயசு பண்ண அந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு ஏழை மாணவனோட ரொம்ப ரொம்ப ஏழை மாணவனோட வெறித்தனம் தான் வந்து இங்கே உங்கள் பின்னாடி இருக்கிற அந்த ஓவியங்கள் எல்லாமே. ஒரு 10 வருஷம் 12 வருஷம் வந்து யாருமே கிடையாது, அப்பா கிடையாது, இருந்தால் வேலைக்கு போயிருந்தால் வந்து வீட்டுக்கு ஒரு வருமானம் வந்திருக்கும். வருமானமெல்லாம் இல்லாமல் ஆத்தா மறுபடியும் காட்டுக்கு போய் வேலை செஞ்சு விவசாயம் பண்ணி அப்போ அந்த வயசுல அவங்க அனுப்பிச்ச காசை வச்சுக்கிட்டு ஒரு 10 வருஷமா அப்பா வெறித்தனமா பண்ண ஓவியங்கள் தான் வந்து இன்னைக்கு ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து கிட்டத்தட்ட மறுபடியும் எங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் எடுத்துட்டு வரதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஒரு வாய்ப்புக்கு வந்து மறுபடியும் நான் தனஞ்சயன் சார் தான் நான் வந்து முக்கியமாக நன்றி சொல்றேன். வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நின்று இந்த விஷயத்தை வந்து அவர் நிகழ்த்தி காமிச்சிருக்கிறாரு. ஸோ அப்பா எப்பவுமே ஈஸியான ரூட் எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஒரு ஃபேக்ட்ரிக்கு போயிருந்துருக்கலாம், ஒரு பைக் அடிச்சிருக்கோம், ஒரு ஒரு சின்ன ஒரு கோசியில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே கிராமத்தில் இருந்துருக்கலாம். நாங்கள்லாம் கவுண்டம்பாளையத்துலையும் காசிகவுண்டம்புலையும் தான் இருந்திருக்கோம். அப்படி ஒரு ஃபேக்ட்ரி ஒரு ஊர் பக்கம் தான் பசங்களாக இருந்திருப்போம். பட் அவர் தான் கிராமத்துலேருந்து முதல்ல வந்துட்டு இப்படி ஒரு பாதையை வந்து அமைச்சு கொடுத்தாரு. ஒரு 24 வயசுல இதுதான் வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் திசை மாறுது. ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வருது, ஆகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதையும் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நான் முகம் அழகாக இருக்க மேக்கப் போட்டுட்டு முருகனா மட்டும் வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் மேடைக்கு போகிறாங்க. ஷூட்டிங் 6 மணிக்கு முடிஞ்சதுன்னா திருப்பி 10 மணி வரைக்கும் மேடைக்கு போய் ஒரு நடிகனாக இன்னும் பக்குவப்படுத்திக்கிறாங்க. ஒரு 200-300 பக்கம் வசனங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. ஒரு நடிகனாக தன்னை தகுதிப்படுத்திக்கிறாங்க. அப்பவும் சொன்ன மாதிரி எல்லாமே கொஞ்சம் வயசாக ஒரு 40 வயசு வரும்போது தான் எல்லாமே புரியுது. பணத்துக்காக என்றைக்குமே அடிமையானது கிடையாது, இந்த புகழுக்காக வந்து எப்பவுமே அடிமையானது கிடையாது. சினிமா பிடிக்கல அப்படின்ட்டு திரும்பி அதை விட்டுட்டு டிவி சீரியலில் வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. மறுபடியும் நான் வந்து அன்னைக்கிளி பத்திரகாலையில் நடிக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வந்து ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. அது மறுபடியும் எனக்கு டிவியில் கிடைக்குது அப்படின்ட்டு ராதிகா மேடம் கூட சேர்ந்துட்டு சீரியல்ஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஒரு புது கார் வாங்குறாங்க, வேறு மாதிரி ஒரு ஒரு வடிவமைச்சுக்கிறாங்க உங்கள் ஒய்ஃபை. ஐ டோன்ட் வாண்ட் திஸ்னு ஈஸியாக ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகிறதுக்கான தைரியம் வந்து பார்க்குறது இருக்குது. எவ்ரி 6 இயர்ஸ் இல்லாட்டி எவ்ரி 15 இயர்ஸ் வந்து ஒரு புது விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்ட்டு மாலதி மேம் அழகாக எழுதியிருந்தாங்க. ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகலாம், இல்லாட்டி ஒரு டேரக்டர் ஆகலாம், இல்லாட்டி அதை சார்ந்த ஒரு ரைட்டராக இருக்கலாம். பட் வேறு ஃபீல்டு வந்து அப்போ எப்பவுமே சூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஒரேட்டராக இருந்திருக்காங்க, ரைட்டராக இருந்திருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி ரேர். பைலவான் சார் கோச்சுக்க வேண்டாம், இப்படியெல்லாம் ரேரான ஆளுங்க வந்து அடிக்கடி நம்ம சந்திக்க முடியாது. தயவு செஞ்சு அப்பா மாதிரி எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. போட்டி போட்டுட்ருக்கோம், அவர் கூட மேட்ச் பண்ணுறதுக்கு பெரிய போட்டி போட்டிருக்கோம். இந்த ஒரு நிகழ்வு வந்து மறுபடியும் ஒரு காலேஜ் யூனியன் மாதிரி தான் இருக்கணும். மறுபடியும் வந்து அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு நிகழ்வாக இருக்கணும்னு நினச்சோம். ஒரு மேடை பேச்சாவோ ஒரு ஃபார்முலா ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்படவே இல்லை. இந்த ஒரு பகிர்தல், ஸ்டேஜில் இருந்த பகிர்தல் வந்து எனக்கு மட்டும் இல்லை, கோஸ்டார்ஸ் பார்க்கக்கூடிய மற்ற சினிமா ஆட்களுக்கும் வந்து நிச்சயமாக போய் சேரும். மறுபடியும் இந்த உறவுகள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னு தான் ஆசை. இது வந்து ஒரு பத்திரிகைக்காரங்கள் உறவு, ஒரு ப்ரொஃபஷனல் உறவை தாண்டி இது வந்து ஒரு நட்பாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து எனக்கு மறுபடியும் நான் இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு பாடமாக நான் அதை பார்க்குறேன். வெறும் சாதிச்சிட்டோம், ஓவியாக இருக்கிறோம், நடிகராக இருக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து பேலன்ஸ்டான லைஃப் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் வந்து இதில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் இதில் சாதிச்சிட்டேன், அதனால தான் அதை கண்டுக்க முடியல, அதனால தான் அதை பார்த்துக்க முடியல அப்படின்ட்டு ஈஸியாக வந்து நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிடலாம். ஃபேமிலி லைஃப் பற்றி சொல்லலாம், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுக்க அதை பற்றி சொல்லலாம். மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்க, ஒரு ஜீனியஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு ட்ரேட், அது ஒரு அடையாளம், அது ஒன்றில் மட்டும்தான் வந்து சிறந்து இருக்க முடியும். பட் இன்னுமே அப்பாக்கிட்ட நான் வந்து ஒரு பையனாக இருந்து பார்க்குறது வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். ஒரு 500 பேருக்கு மேலே வந்து இப்போவும் ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்காரு, ஃபேஸ்புக்கில் இருக்காரு, இப்பவும் வந்து டச்சில் இருக்காங்க. நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்துக்குமே வந்து அப்பா போயிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து நான் இன்னுமே பிரமிச்சு பார்க்குறேன். அப்பாவோட மகாபாரதம் எல்லாத்தையும் தாண்டி பிரமிச்சு பார்க்குறது வந்து அவரோட நட்பு வட்டம். அதை வந்து எவ்வளோ பிஸியான லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பரபரப்பான லைஃப் ஸ்டைலும் சரி, மகாபாரதம் படிச்சிருந்தாலும் சரி, திருக்குறளாக இருந்தாலும் சரி, அவர் எங்கள் சொந்தக்காரங்க மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நட்பை வந்து இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. இது நான் மட்டும் இல்லை, என்னோட ஜென்ரேஷன், என்னோட வயது சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளை சுற்றியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் 25 பேராவது முக்கியமான நண்பர்கள், நம்ம ஆட்கள், நம்ம சர்க்கிள் அப்படின்னு ஒன்று இருக்கணும். நம்ம வேணுமா நம்ம செல்ஃப் சென்டர்டாக நம்ம பற்றி மட்டுமே நினச்சிட்டு போயிடுறோம்.
அதை நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன். நானும் அதுக்குள்ளே இருக்கேன். அதுலேருந்து நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். அப்பா கிட்ட நான் இன்னும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது, இந்த மேடையில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எப்படி பேலன்ஸ்டாக ஒரு 500 பேரை இன்னும் வந்து நெருக்கமாக வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பொறாமையாக இருக்குது. எனக்கு மறுபடியும் இது ஒரு பாடம். எனக்கு தெரில, ஒரு 75 வயசு ஆகும்போது நான் எந்த ஷேப்பில் இருப்பேனே தெரில. பட் இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் கூடயே இருக்கணும், அவங்க நான் கூடயே வச்சுக்கணும். அவங்களுக்கு என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன மதிப்பு கொடுக்கணும் அதே மதிப்பு கொடுத்து இந்த துறையை சேர்ந்தவங்களுக்கு வந்து அந்த நட்பை நான் எப்பவுமே வளர்க்கணும், மன வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். சீமோ சார் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு இந்த அடையாளம் கிடைக்கல, இந்த இடம் கிடைக்கவே இல்லை. ஸோ அது நன்றி சொல்கிற ஒரு விஷயமா இருக்கணும், 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்வு. ஸோ தேங்க்யூ அகேன். தேங்க்யூங்கிற ஒரு வார்த்தை பத்தாது, நான் மறுபடியும் உங்களை வந்து ஒரு சொந்தக்காரங்களா வீட்டில் அடிக்கடி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. தேங்க்யூ. சினிமாவுக்கு தலைகாட்ட ஆரம்பிக்கும் போது முதல்ல தினத்தந்தியில் இவர் தான் சிவகுமார் அப்படி தலை போட்டு ஒரு வெள்ளை சட்டில் டை கட்டி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அடிங்கன்னா முதப்பா நான் பார்த்த படம் அதுதான். அதை பார்த்தப்பா அதை எப்படின்னு கேட்டால், இல்லை தம்பி அது ஒரு நேக்கம் இருக்குது, ஏதியம் அறிமுகம் செய்கின்ற புதுமுகம் சிவகுமார் படிக்க மாட்டாங்க. இவர் தான் சிவகுமார், காணாமல் போயிட்டோம்னா திருடனா கைதியா உடனே படிப்பாங்களே, அது ஒரு டிக் வேணுங்காத இவர் தான் சிவகுமார்னு அது ஒரு நேக்குது அப்படின்னா உண்மையிலேயே அது இவர் தான். இவர் யார் படத்தை பார்த்து படிச்சுட்டு அப்புறம் தான் கீழே செய்திக்கு போவாங்க. அந்த மாதிரி நுணுக்கத்தோடு தந்தியில் முதல்ல வெளியிட்டாங்க. அதுக்கு நன்றி தெரிவதற்காக எங்கள் ஓவிய கலையிலிருந்து தினத்தந்தி ஆஃபீஸ் வந்து ஊருக்கெல்லாம் தந்தார். அந்த தினத்தந்தி அலுவலகத்துக்கு பின்னாடியே வந்து ஒரு சின்ன காட்டேஜ் மாதிரி கொஞ்சம் கோட்டர்ஸில் அங்கேயே தங்கிப்பாங்க. அப்போது பாண்டியன் அதிகார பாண்டியனோட அண்ணன் தான் கடைசி வரைக்கும் உயிரோட வரைக்கும் அவர் அண்ணன் தான் கூப்பிட்டேன். அப்படி தான் அம்மின்னு தான் கூப்பிடுவார். எனக்கு ஒரு யோகா கற்றுக்கணும் ஆசிரியர் தம்பி அப்படின்னாரு. கடையில் 4 மணிக்கு காலையில் புதுப்பேட்டிலேருந்து போய் ஒரு கோழிக்கூடு மாதிரி இருக்கும் அந்த காட்டேஜ் மேலே, அதுக்குள்ளே உட்காந்து அவருக்கு நான் யோகாசனம் கற்றுக் கொடுத்தேன். அப்படி எங்களுக்கு பத்திரிகை துறையோடு தொடர்பு. 1966 வந்து பொம்மை இதழ் எவ்வளோ இதழ் முதல் வந்தது. 3வது இஷ்யூவில் புதுமுக நான் எனக்கு பேட்டி எடுக்கணும்னு வர சொன்னாங்க. வாகினி போயிருந்தேன். புது கோட்டு சட்டையெல்லாம் வாங்கி போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க. அந்த தொப்பி வச்சுருக்கிறதுல வந்து தொப்பி மட்டும்தான் என்னோட இது. இந்த பனியன் 3 ரூபா கொடுத்து வாங்கினேன். இந்த கோட்டு வந்து மாசில் அப்படின்னு ஒருத்தன் ஓசியில் கொடுத்தது. பேண்ட் இன்னொரு பையன் இருந்தது, ஷூன்னு ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு? 1963 எடுத்த படத்தை இத்தனை வருஷம் ஆகி சாகா வரம்பெற்ற படம். அதை எடுத்தவன் வில்லியம்ஸ், அந்த ஒரு மாபெரும் அந்த ஒளிப்பதிவாளர். மலையாள படம் நிறையா பண்ணுவேன், இந்த உயிரோடு இல்லை. நான் 15 ரூபா வாடகை குடியிருக்கேன், அவன் வந்து காசேட்டில் குடியிருந்தான். அதாவது ஒரு நல்ல படைப்புகள் எத்தனை காலம் ஆனாலும் அதை ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த புகைப்படம் ஒரு காரணம். எனக்கு இந்த மாதிரி காஃபி டேபிளுக்கு போட சொல்லும்போது காட்சி சொன்னது இல்லை, அந்த படம் தான் போடணும்னு சொன்னார். ஒப்பனையெல்லாம் கிடையாது. அப்புறம் ரோலிஃப்ளெக்ஸ் கேமராவுக்கு ஒரு 3 ரோல் மட்டும் வாங்கி 3 36 எக்ஸ்போஷர் கம்போஸ்லாம் பண்ண இங்கே பாரு மேலே பாரு சிரி அந்த மாதிரி திரும்ப வீட்டுக்கு போட்டான். மொத்தமாக அதை எடுத்த பாட்டை வந்து ஒரு 1/2 மணி நேரம் முடிச்சுட்டு ராயப்பட்டால வந்து அவனே கம்போஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி பிரிண்ட் போட்டதெல்லாம். நான் இந்த மேடைக்கு நின்று நடிகளான காரணமாக வந்து எனக்கு உதவி செஞ்சது அந்த புகைப்படங்கள் தான். அந்த படத்தை எடுத்துனா அவங்க புகைப்படக்காரர்கள் ஜாதியை சேர்ந்தவன் வெளியே. அதுக்கப்புறம் அங்கே வாகினில் எடுக்க போகும்போது நல்ல சட்டையெல்லாம் கிடையாது. ஒன்று ஒரு படமாக ஜெர்கின், அந்த படம் வச்சிருக்கு நம்மளுக்கு அப்புறமா காட்ட. ஒரு ஜெர்கின் கொடுத்தாங்க, அந்த கிட்டார் ஒன்று எலக்ட்ரிக் கிட்டார் கொடுத்தாங்க, ஒரு ஏணி கொடுத்தாங்க, ஸ்டுடியோவில் லைட்லாம் போட்டு பக்தா வந்து கேஆர் பக்தான்னு பேர் அவர், பர்மனெண்ட்டாக பொம்மைக்கு ஃபோட்டோகிராஃபர் பிரம்மா எடுப்பார். அவர் வந்து முதல்ல எடுத்து பொம்மையில் 1966 அக்டோபர் மாதம் அந்த இஷ்யூ வந்தது. அதுக்கப்புறம் சின்ன இடைவெளி முடிஞ்சோடனே இப்போ கென்னடி கல்யாணம் பண்ணதுனால ஜாக்வலின் கென்னடி உலகமே கொண்டாடப்பட்டாங்க காலம். அப்போ ஜாக்வலின் கென்னடி இப்போ இந்த எக்ஸிபிஷனில் தயவுசெய்து நாளைக்கு இருக்குது, ஃப்ரீயாக தான் போய் பாருங்க. ஜாக்வலின் கென்னடியே வரைஞ்சிருப்பேன். அதாவது என்னுடைய படங்களோட சிறப்பு என்னன்னா, இந்த படங்கள் வந்திருக்கான், அந்த படம் மட்டும் வரல. ஜாக்வலின் கென்னடி வந்து இப்போ எனக்கு வந்து இந்த சப்பியாக இருக்குது, ஜாக்வலினுக்கு வந்து இங்கே பல்ஜாயி இந்த குழி ஒன்று சின்ன குழி இருக்கும், அது அந்த லைனில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அந்த குழி இருக்கும். அந்த மாதிரி அதேமாதிரி இப்போ காந்தி படம் இருந்தால் பாருங்கள், காந்தி படத்தில் வந்து அவுட்லைன்லாம் இப்போ எங்கேயுமே அவுட்லைன் ப்ரொஃபைல் பண்ண அவுட்லைன் போடுவீங்கன்னா அவுட்லைன் எங்கேயுமே இருக்காது. தோல் எப்படி பெண்டாகி போகுது வளையுதோ அது மாதிரி லைன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அந்த ஜாக்வலின் கென்னடி படத்தை போட்டேன்.
ஒரு அக்டோபர் மாதத்துல மகாத்மா காந்தி படத்தை முதல்ல வந்து ஆஃப்செட் பிரிண்ட்ல பார்த்து உலகம் பூரா பொம்மை தான் பத்திரிகையில் ரொம்ப தரமான பத்திரிக்கை. டாக்டரில் வசதிகள் இருந்து அந்த காந்தி படத்தை எனக்கு தெரிஞ்சு 1966-67 இருந்த வாசகர்கள் நிறைய பேர் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க காந்தி படத்தை. அதுக்கப்புறம் நான் பொம்மைக்கு சொந்தக்கார மாதிரி கிட்ட பர்மனெண்ட்டாக ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்துட்டு எப்படி சர்க்கஸ் வந்து 3 மாவட்டம் இருந்துச்சு, சர்க்கஸில் போய் ஸ்கெட்செலாம் போட்டு அடுத்த வாரம் போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பொம்மைக்கு போட்டிருந்தேன். இப்போ பேசும் படம்ங்கிறது அதோட பெரிய பத்திரிக்கையாச்சு. அந்த பத்திரிகைக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கணும்னு படம் எடுக்கணும். நேர் கான்ட்ராஸ்ட், பொம்மைக்கு பெரிய நிறுவனம் ஸ்டுடியோலாம் இருந்தது. அங்கே பேசப்படுறதுக்கு அந்த மாதிரி ஒன்றும் வசதி கிடையாது. இது க்ளோஸ்அப் பண்ணுவதெல்லாம் ஞாபகம் இப்படி கையை வச்சுட்டு இப்படி லேசாக பார்க்கும்போது படம் இருக்குது. அதை வந்து பேசும் படத்துக்காக வெஸ்ட் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணால் பக்கத்தில் ஒரு டப்பா கீழே பெருச்சாடி ஓடிட்டு இருக்கணும். அந்த சின்ன டப்பா ஸ்டுடியோக்குள்ள மான் என்ற ஒரு புகைப்பட கலைஞர், மான் பேர் உயிரோடு தெரியல, அவர் எடுத்த புகைப்படம் அவரே பிரிண்ட் போட்டு கொண்டு போய் சம்பத்குமார் கொடுத்தார். அப்போ சம்பத்குமார் பார்த்து அப்புறம் எஸ்வி சம்பத்குமார் பார்த்து சொந்தக்கார தம்பி வந்துட்டான்னு நினைக்கிறீங்க. அவர் கல்யாணம் எஸ்வி சம்பத்குமார் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க எப்படிப்பட்ட ஆள். சமீபத்தில் ஒரு 3 நாள் முன்னாடி வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மேலே இதில் மரியாதை பண்ணோம். ஒரு கோடம்ப கை ரோட்டில் ஒரு கைத்து நூல்லாம் தொங்கி போயிருக்குது. படுத்த தொட்டில் மாதிரி இந்த கையில் இப்படி லெவலாக இருக்குன்னா அது படுத்து லூஸாக போய் கை தொட்டில் மாதிரி இருக்குது. அந்த தொட்டில் ஒரு பையன் தாடியோட சுற்ற முடியாத படுத்துருக்கான். அவங்க அம்மா வந்து வாசல் நிற்கிறாங்க, பேட்டி எடுத்தாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம்ப்பா, 4 பேர் நல்லா எழுதி எங்களுக்கு கடை தேர்த்தி விடுங்க, கரை சேர்த்து விடுங்கன்னு சொன்னாங்க. அந்த சொன்னவர் ராஜாமணி அம்மையார், படுத்திருந்த சிவாஜி கணேசன். அந்த பேட்டி எடுத்தது எஸ்வி சம்பத்குமார். அவர் இந்த பேட்டிகள்லாம் வாங்கி பப்ளிஷ் பண்ணார். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓராண்டு நினைக்கிறேன், ஒரு மாதத்துக்கு 2 படங்கள் பாப்புலர் ஹீரோயின்ஸை வந்து லைன் டிராயிங் போட்டு அது தொடர்ந்து அது ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12 மாதத்துக்கு மேலே அது தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அப்படி ஒரு காலகட்டம் பத்திரிகையோடு தொடர்ந்துச்சு. அப்போ 1974 வந்து என்னோட திருமணத்துக்கு வரும்போது ஒரு தனி ரயில் பெட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி ஒரு போகி பெட்டி கொடுத்து எல்லா பத்திரிகை சார்ந்து எல்லாரும் வாங்க சொல்லி ஒரு அலாதி காடு, கோயம்புத்தூர் வந்து கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் போகணும். அந்த காட்டில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் நம்பர் ஜாஸ்தி இருக்குது. அப்போ இதே கண்டிஷனில் ஒரு 20 ஃபோட்டோகிராஃபர்ஸு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அந்த அலாதி காட்டுகள் நானே ராமஜி வந்து போனீங்க வந்து ராமஜி அண்ணா வந்தார். இப்போ ராமஜி அண்ணா மாலி பராசக்தி மாலின்னு பேர் எங்கள் அண்ணன் தான் அவனுக்கு மட்டும் அண்ணன் எனக்கு அண்ணன் அவரெல்லாம் வந்துருக்கார். அந்த காட்டில் வந்து கல்யாணம் பண்ணாங்க. அதே மாதிரி கவரேஜ் இங்கே பண்ணாங்க. அப்புறம் 1975 தான் அந்த படம் புது வெள்ளம் என்ற படத்துக்கு தான் முதல் நான் வந்து பத்திரிகையாளரை இனிமேல் வாழ்நாள் கூட சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஃபிலிமி சார்ந்த ஏற்பாட்டின் மேலே ஃபிலிமி ஐ திங்க் டைரியில் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ராம்ஜி வச்சிருப்பான், மற்றவங்க தெரியாது, கண்டிப்பாக வச்சிருக்கேன். முதல்ல டைரி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கொடை கொடுத்தேன், அப்புறம் டைம் பேஸ் கொடுத்தேன், அப்புறம் ப்ரீஃப் பேஸ் கொடுத்தேன். அந்த மாதிரி வந்து 100-120 பேர் இருப்பாங்க. ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு ப்ரெஸ் மீட் முடிஞ்சால் போகும்போது ஒரு கண்டிப்பாக ஒரு ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் கொடு. பெரிய கிஃப்ட்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு மொத்தம் சம்பளம் 25 ரூபா. சின்ன பேர் கேட்டார், ஆட்டுக்காரா மேலே அன்னக்கட்டி பத்திரக்காளி 3 படம் சில்வர் ஜூப்ளி வச்சு, டே வைத்தியக்காரா ரேட் ஏற்றிக்கண்ணா. எதுக்கு ரேட் ஏற்றணும்னா 3 சில்வர் ஜூப்ளி போச்சு. ஒன்று ஆட்டுக்கு போச்சு, ஒன்று அன்னத்துக்கு போச்சு, ஒன்று செட்டு போன பத்திரக்காளி நாட்டு போய வேலையை பாரு. கிறுக்கு போய் நான் ரேட் ஏற்றினார். சினிமா எங்கள் அம்மா என்னை கைவிட மாட்டாங்க என்று சொல்லி நம்ப மாட்டேங்க. என்னோட 150ஆவது படத்துக்கு தான் 1 லட்சம் ரூபா கொடுத்தா. அது நான் கேட்கல, அவங்களா கொடுத்துருக்காங்க. மோகன் தான் 3 லட்ச ரூபாய்க்கு போயிட்டார். மைக் மோகன் 3 லட்சம் போயிட்டார். இந்த போய் தொலைஞ்சு போகிற சீனியராக தொலைஞ்சு போகிறதுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. பணத்துக்கு கவலை என்ன, தாய் என்னை கைவிட மாட்டான். அப்படி இருந்து நான் ஒரு முடிவு பண்ணேன், இந்த முகம் என் நினைவாற்றல் போய் இந்த முகம் கோரமாகி போகும்போது எனக்கு தோணும் போது நடிப்பு நிறுத்தன்னு சொன்னால் முகம் நல்லா இருக்கும் போது நினைவாற்றல் நின்றுட்டு. என்ன கேட்டால் உங்களுக்கு தெரியணும், உங்களோட காலில் வளரும் போது நீ மயானத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து நினைவாக நல்லா இருக்கும் முன்னாள் இருக்கும்போது நடிப்பு நிறுத்தி விட்டேன். அதெல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க. இங்கே ரோட்டில் போனால் என்ன சார் நடிக்க தெரியுங்களா நீ கேட்குறீங்க, அதுக்காக தான் என்னடா ஒரே ஐயோ பசங்க கூட நீ வேற கொண்டு கேட்பீங்களா, அது வாய்ப்பே கொடுக்க முன்னாடியே சேஃபாக. அதுக்கப்புறம் வந்து இப்படி படங்களுக்காக பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறமா வந்து பசங்க வந்தாங்க. சூர்யா வந்து அறிமுகப்பட்ட போது மணிரத்னம் சாரை வச்சு இதே மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சோம். அது பண்ணால் தொடர்ந்து சூர்யாவை தொடர்ந்து எல்லா படங்களும் ப்ரெஸ் மீட் வைக்கணும் அப்படிங்கிற ஆரம்பித்தோம். அப்புறம் கல்யாண விஷயம் வந்தது நிறையா. நம்ம உடம்பு யாருமே இப்போ லவ் பண்ணும்போது கிறிஸ்து பண்ண எழுதுவோம்ல, இப்போ இல்லாட்ட என்ன பண்ண முடியும். அதாவது இல்லாத லவ் டெவலப் பண்ணி விட்டுருவோம், இருக்கிற லவ் பிரித்து விட்டுருவோம். அதான் நம்ம தொழில். பண்ணித்தான் நான் வந்து சேர்த்து வச்சிருவோம். அப்புறம் இன்னும் லேசாக பிரீதி போடுறதுக்கு அங்கே நம்ம அப்படி பார்க்குறாங்க இப்படி பார்க்கணும் எழுதுவோம்.
அப்புறம் லேசர்னா அப்படியா சேர்த்து வைப்போம். நம்ம தொழில் வேறு பண்ணிட ஒன்றும் முடியாதுல்ல, இப்படி பரவாயில்ல சேர்த்து விட்டுருக்கா, பரவாயில்ல பிரித்து விட்டுருக்கா, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதில் இப்படி அப்படியே ஜாடமாட எழுத ஆரம்பிச்சு, அப்புறம் நான் வந்து அப்படியே கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்காங்கய்யா, உங்கள் புண்ணியம் நல்லா இருக்காங்கய்யா, ராஜி வாங்கய்யா, நல்லா இருக்கு போல, வாங்கய்யா நல்லா இருக்காங்க. நான் எப்பவுமே சொல்கிறேன் எப்படின்னா, இப்போ காலம் மாறி போச்சு. அப்போ அந்த காலம் எப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு தான் ரொம்ப யோக்கியம், பாதுகாப்பு. லவ் மேரேஜ் பண்ணால் பைத்தியம், ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்போ அரேஞ்ச் மேரேஜ் காத்தால பண்ணி சாயங்காலம் டைஸ் கேட்குறாங்க. அதான் நீங்களே பெட்டர்ப்பா தம்பிகளா, நீங்கள் 10 வருஷம் ஆகிட்டீங்க, நல்லா இருக்கா அவ்வளோ வச்சுருந்தேன். நான் என்ன சொல்றேன்னா, இனிமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, அரேஞ்ச் மேரேஜ்லாம் இனிமே இருக்காது. இன்னொரு 10 வருஷம், 10 இப்பவே இருக்காது, 10 வருஷம் இருக்கவே இருக்காது. ஏன்னா நல்லா படிச்சுட்டாங்க, எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, சின்ன குழந்தைங்கள 25 வயசு 30 வயசு ஆகி போச்சு. வாழ்க்கையில் என்னன்னு தெரியும், சுயமாக சம்பாதிக்கணும், சுயமாக யோசிக்கிறாங்க, நாளைக்கு யார் வேணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி மச்சு பெட்டுறது. பட் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ கல்யாணம் பண்ணுறேன், நாளை காலையில் கல்யாணம் பண்ணுறேன், எல்லாருக்குமே கையெழுத்து கும்பிட்றேன். லவ் மேரேஜ் பண்ணால் காலம் பூரா சந்தோஷம் வாழலாம் என்று நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. உங்களை சொல்ல வாழ்ந்து காட்டுங்க. ஏன்னா இனிமேல் வந்து அரேஞ்ச் மேரேஜ் ஒழிய போகுது. அப்போ லவ் மேரேஜ் பண்ண உங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. வா, நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், 45 சேர்ந்து வாழ்ந்தோம், வாழ்ந்து காட்டுங்க. உங்களுக்கு எல்லாம் கையெழுத்து கும்பிட்றேன். அதை இப்போ அடுத்த தலைமையில சொல்லக்கூடிய விஷயம். நம்ம இப்போ அது முடிஞ்சது. கார்த்தி படத்துக்கு வந்தான், அவனுக்கு வந்தாங்க, அவனுக்கும் பர்ஸ் மீட் வச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க. எந்த அடிப்படையில் பார்த்தாலும் இன்னைக்கு வந்து மகாபாரதம் பேசினேன், அது மீடியா தான் நம்மளுது. 80 கண்ட்ரி கேட்ட விஜய்ஜி உண்மையை சொல்லுங்க, என்ன பண்ணீங்கன்னா 80 கண்ட்ரி உலகத்தில் 80 நாடுகள் இங்கே வந்து யூனியன் டெரிட்டரின்னு சொல்லிட்டு மாதிரி பக்கத்தில் இருக்காங்க, வெறும் ஐலண்டு. அந்த அங்கே தமிழ் பேசுகிறாங்க, அங்கேயும் மகாபாரதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்படி அதாவது 50 வருஷம் 100 வருஷம் மேடையில் பேசுனதா இருக்கிறான், 5000 மேடையே பேசுனதா இருக்கிறாங்க. நான் பேசுனது இந்த 10 ஆண்டுகளில் 24 மீட்டிங்கோடு இல்லை. நான் பேசுகிற 14 உரைகள் தான். 14 உரைகளும் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. 14 10 தான் இன்னைக்கு கிழமை சாயங்காலம் அண்ணன் உங்களுக்கு கணக்கு கொடுப்பான்னு நினைக்கிறேன். 14 10 செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னா, இந்த மீடியா தான் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இப்போ பின்னாடி வச்சுக்கிங்களேன், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ சூர்யா கார்த்திகை குடும்பத்தை குழந்தை கூட்டிட்டு போய் மத்தியானம் ஹோட்டல் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டோம்னா 15,000 வருது. சத்தியமாக குறையாது. இந்த ஹோட்டலாம் அண்ணன் ஜாஸ்தி வருங்க, இன்னும் ஜாஸ்தி வரும். ஒரு 8 குழந்தைய சாப்பிட்டீங்கன்னா 15,000 வரும். கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வரைக்கும் தெருவில் படுத்து இருக்கிற தண்ணி குடிச்சு ரோட்டை படுத்து கொடாயில் வடி குடிச்சிட்டு நான் 7 ஆண்டுகள் நான் வாழ்ந்த வாழ்க்கை, 7,500 ரூபாயில் வாழ்ந்த வாழ்க்கை இந்த பிறவில் கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஓவியர் பின்னாடி வச்சுக்கிறீங்களேன், நான் ரொம்பவும் கர்வத்தோடு சொல்கிறேன். நான் பெரிய நடிகன் சொல்லவே மாட்டேன், நேற்று கூட பார்த்துருக்கீங்க, பெரிய நடிகன் சொல்லவே மாட்டேன். இது கர்வத்தோடு சொல்லுகின்றேன். இங்கே எல்லாம் இங்கே ஆர்டிஸ்ட் இருக்கிறீங்க, மீடியா ஆட்கள் இருக்கீங்க, கர்வத்தோடு பெருமையோடு சொல்லுகின்றேன். 24 வயசில் முடிச்சுட்டேன். பின்னாடி படங்கள்லாம் 24 வயதுக்குள் முடித்து விட்டேன். ஒரு 16 வயசில் ஆரம்பிச்சு 24 வயதுக்குள் இந்த தளத்தில் இது என்ன தரம் என்று நான் சொல்ல மாட்டேன். நான் மிகச்சிறந்த ஓவியம் சொல்ல மாட்டேன். தரத்தை பற்றி நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஆனால் ஏதோ ஒரு தரம் நீங்கள் முடிவு பண்ணுங்க. இந்த தரம் என்று நீங்கள் முடிவு பண்ணா, இந்த தரத்தில் இந்த பேட்டர்ல 24 வயதுக்குள் வரைஞ்ச 10 பேர் நீங்க சொல்ல முடியாது. 50 வருஷம் ஆகி போச்சு. 10 மாணவர்களை நீங்க இந்த மாதிரி பையன் பார்க்க முடியாது. அப்படி வாழ்ந்தேன். ஒரு நாள் மணியும் சொல்லி சொன்னா, வாழ்நாள் பூரா நீ வர வேண்டியது பூரா 6 வருஷம் வரைஞ்சி பிடிச்சி போயிட்டீங்களா சார்னு கேட்டாங்க. ரொம்ப எமோஷனல் இருந்தது. வாழ்நாள் பூரா வர வேண்டிய விஷயத்த 6 வருஷத்துலேயே பிடிச்சிட்டு போயிட்டீங்களா சார் அப்படின்னா. என்ன வேடிக்கைன்னா, இப்போ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, மணியம் செல்வன் இருக்காரு, ஜெயராஜ் இருக்காரு, கோகுல் சார் இருந்தாரு. ஒரு ஆள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய வீட்டுக்கு நாளைக்கு வாங்க நோட் எடுத்து ஒரு 1000 பென்சில் ஸ்கெட்சில் 1500 இருக்குது. ஒரு 25 நோட்டு இருக்குது. மொத்தம் 25 நோட்டு பென்சில் ஸ்கெட்ச் இருக்கு. வகுப்புல வந்து இப்போ நியூட்டு மாதிரி கிண்டல் பண்ணாங்க, டேய் விட்றா உன்னை பேசிக்கிறேன், ஓகே போயில. அந்த மாதிரி வந்து அழகான படங்கள் உண்டு, ஒரிஜினல் மாடல் உண்டு. அதில் வந்து ஒரு 200 படங்கள் இருக்குது. இந்த ஸ்பாட்டில் வரைஞ்ச ஒரு 200 இருக்கு. இத்தனையையும் உதயல் மாதிரி உள்ள அந்த விஷயம் திரும்ப எடுத்து அந்த டெக்னாலஜியில் இந்த அளவு கொண்டு வந்து மீண்டும் உயிர்ப்பித்து விசுவம் படிக்க வச்சு பண்ணிக்க. இதெல்லாமே மீடியா தானையா. இதெல்லாம் உலகத்துக்கு கொண்டு போய் உங்களோட கையெழுத்து கும்பிடுறேன். வாழ்நாள் முழுக்க என் குழந்தைகள் உங்களுக்கு சமத்துக்கலாம். நன்றி நன்றி நன்றி.